ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நல்லாட்சி அப்படிங்கிறதக்கு எது இலக்கணமா சொல்றீங்க? நல்லாட்சினா எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நல்லாச்சுன்னா ஃபஸ்ட்டு மக்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இதெல்லாம் வந்து யுனைடெட் நேஷன்ஸில் எவாலுவேட் பண்ணுறது. ஒரு மனிதன், ஒரு பொதுமக்கள் வந்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ம். இப்போ பூட்டானில் எடுத்துட்டிங்கன்னா அவங்களோட ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட். அப்போ நெதர்லாண்ட்ஸ், ஐஸ்லாண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழும்போது சந்தோஷமாக இருக்குமா. அதுக்கப்புறம் பேசிக் நீட்ஸ், ஒரு எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த் கேராக இருக்கட்டும், இதெல்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் இட் இஸ் டு பி ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு தான் கவர்மெண்ட் டேக்ஸ் வாங்குறாங்க. பட் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே இட்ஸ் ஆல் ஸ்டில் டேக்ஸ்ட். ஸோ டேக்ஸும் பண்ணிவிட்டு நம்ம கையிலேருந்து கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. யாரும் போய் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படிக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட மாட்டோம். பட் இதே ஃபாரின் கண்ட்ரீஸில் வாய்ஸ் வர்சா. இப்போ கூட நான் சிங்கப்பூர் போயிட்டு வரும்போது கூட அங்கே இருக்க லோக்கல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கணுமா. ஒன்லி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படிக்கணுமா. ஸோ அவங்க அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், அந்த ஸ்டாண்டர்ட்ஸை கொடுத்துட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயே போய் படிப்பாங்க.